அமித்ஷாவே சரணம் என சரணடைந்து விட்டார் பழனிசாமி. அதிமுகவின் அண்ணாயிசத்தை அடிமையிசமாக்கிவிட்டதாகவும் முதல்வர் ஸ்டாலின் கடும் தாக்கு. அதிமுக தொடங்கினப்போ நம்முடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். முழுதாய் நனைந்த பிறகு முக்காடு எதற்கு, காலிலே விழுந்த பிறகு கர்ச்சீஃப் எதற்கு? பழனிசாமியின் டெல்லி பயணத்தை கடுமையாக விமர்சித்த ஸ்டாலின். நேற்று டெல்லியில கார் மாறி மாறி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலிலே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. அடக்குமுறை, ஆதிக்கம், திணிப்பு பாஜகவுக்கு என்றுமே இங்கு நோ என்ட்ரிதான். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என தொண்டர்கள் மத்தியில் ஸ்டாலின் உறுதி. அண்ணாலும் சரி இன்னாலும் சரி என்னாலுமே அடக்குமுறைக்கு இங்கே நோ என்ட்ரி தான். ஆதிக்கத்துக்கு இங்கே நோ என்ட்ரி தான். திணிப்புக்கு இங்கே நோ என்ட்ரி தான். மொத்தத்தில் இங்கே பாஜகவுக்கு நோ என்ட்ரி தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு இடையூறு காவி கொள்கை. தமிழ்நாட்டை காக்கும் அரணாக திமுக திகழ்வதாகவும் ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு இடையூறு செய்கிறது எந்த கொள்கைன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். அது காவி கொள்கை. 2000 ஆண்டுகளா அந்த கொள்கைக்கு எதிராக திராவிடம் இந்த இயக்கம் போராடிக்கிட்டு இருக்கு. எந்த கொம்பனாலும் திமுகவை தோற்கடிக்க முடியாது. 2026 திராவிட மாடல் ஆட்சியே தொடரும் என முதல்வர் ஸ்டாலின் சூளுரை. எந்த இயக்கத்திலும் உங்கள மாதிரி கொள்கை உணர்வு தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. இப்படி கடுமையா உழைக்க மாட்டாங்க. கழகம் நம்மை காத்தது, நாம் கழகத்தை காக்கணும் என்று உழைக்கிற உங்களை போன்ற உடன்பிறப்புகள் இருக்கும் வரை எந்த கொம்பனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியாது. கொட்டும் மழையிலும் கரூரில் களை கட்டிய திமுக முப்பெரும் விழா. வாகனத்தில் வந்த முதல்வர் மு.க. ஸ்டாலினை ஆரவாரத்துடன் வரவேற்ற தொண்டர்கள். திமுக முப்பெரும் விழாவில் பெரியார் விருது பெற்றார் கனிமொழி. பொங்கலூர் பழனிசாமிக்கு மு.க. ஸ்டாலின் விருது. தூத்துக்குடி தொகுதியில் வென்று தமிழ்நாட்டின் உரிமைக்காகவும் இந்திய ஜனநாயகம் காக்கவும் டெல்லியில் ஒலித்து வருகிறது இவரது கர்ஜனை குரல். பெரியாரின் கருத்தியலுடன் இயங்கி வரும் கனிமொழி கருணாநிதி அவர்களுக்கு பெரியார் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். முரசொலி செல்வம் விருதை அறிவித்தார் உதயநிதி ஸ்டாலின். முதல் விருதை பெற்றுக் கொண்டார் மூத்த பத்திரிகையாளர் A.S. பன்னீர்செல்வன். தமிழ்நாட்டில் இன்று முதல் 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர் உட்பட 20 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இமாச்சல பிரதேசத்தில் பெருமழையால் கடந்த 3 மாதங்களில் முழுமையாக அழிந்த 1500 வீடுகள், 417 பேர் உயிரிழப்பு. அரசுக்கு 4852 கோடி ரூபாய் இழப்பு. அணுசக்தி அச்சுறுத்தல்களுக்கு புதிய இந்தியா அஞ்சாது என மத்திய பிரதேசத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஆபரேஷன் சிந்தூரின் போது இந்திய படைகள் பாகிஸ்தானை மண்டியிட வைத்ததாகவும் பெருமிதம். திருச்சியில் பெரியார் சிலைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் மரியாதை.
மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல்வர் தலைமையில் சமூக நீதி நாள் உறுதிமொழி ஏற்பு. ஆளுமை திறனும் பகுத்தறிவு பார்வையும் கொண்ட என்னுடைய செயல்பாடுகள் அமையும் சமூக நீதியே அடித்தளமாக கொண்ட சமுதாயம் அமைத்திட இந்த நாளில் உறுதி ஏற்கிறேன். பெரியாரின் பாதையில் பயணித்து சமத்துவ ஆட்சியை அமைப்போம். பெரியார் பிறந்த நாளை ஒட்டி எக்ஸ் வலைதளத்தில் எடப்பாடி பழனிசாமி பதிவு. பாமக தலைவர் என தேர்தல் ஆணையத்தில் யார் பெயர் உள்ளது? ராமதாஸ் சார்பில் தேர்தல் ஆணையத்தில் மனு. வன்னியருக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கோரி டிசம்பர் 17ஆம் தேதி சிறை நிரப்பும் போராட்டம். பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. தவேக தலைவர் விஜய் பரப்புரைக்கு அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. விண்ணப்பத்தை பாரபட்சமின்றி பரிசீலிக்க கோரிய மனு மீது நாளை விசாரணை. திரை கலைஞர்களை பார்க்கக்கூடும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா? நோ கமெண்ட்ஸ் என பதிலளித்த நடிகர் ரஜினிகாந்த். மயிலாடுதுறையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் திருப்பம். காதலியின் தாய் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தது காவல்துறை.